ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அம்மா இந்த மாதிரி உனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ம கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, திடீர்னு ஊர்லேருந்து வர சொன்னாங்க. இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குமா, ஊர்லேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வர சொன்னது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா அம்மா நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட திடீர்னு ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் அப்படின்னா மாப்பிள்ளை யார் என்னன்னு ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே என்னால் தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை சரியாக வராது. இதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாறுதலாக நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அப்பாக்கிட்டே பேசினேன். ஏன்ப்பா அம்மா இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க, என்ன விஷயம், எதனால் இப்போ திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், யார் மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு திடீர்னு என்னமோ அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொல்கிறாங்களே, என்னப்பா விஷயம் அப்படின்னோடனே உடனே அப்பா சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, அதெல்லாம் உங்கள் அம்மா எடுத்த முடிவு, அதில் நான் எதுவும் தலையிட முடியாது, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஏன் இவ்வளோ திடீர்னு இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே அவள் சண்டை போட்டா. அதனால தான் நான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலை. நான் எவ்வளோ தான் பேச முடியும் சொல்லு, நம்மளுக்கு நிம்மதி வீட்டில் இருக்கணுமா இல்லையா? வேலைக்கு போயிட்டு வரோம், வீட்டுக்கு வந்தால் நல்லா பேசினா பண்ணால் தானே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். உன் அண்ணனும் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பெங்களூரில் போய் உட்காந்துக்கிட்டான். அவனும் ஒன்றும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். இவளோட நான் பெரிய எனக்கு இதாக இருக்குமா, போமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேலைக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் நான் பேசினேன். சரி, எதுக்கு அப்பாட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்டையே பேசினேன். ஏம்மா இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உடம்பு முடியாமல் அடிக்கடி போயிட்டுருக்கு, அப்புறம் உனக்கு யார் பார்த்து பண்ணுறதுக்கு யார் ஆள் இருக்கா, உங்கள் அப்பா பண்ணிடுவாரா, இல்லை உங்கள் அப்பா சொந்தக்காரங்க உங்கள் அத்தை இதெல்லாம் பண்ணிடுமா, நான் நல்லா இருக்கிறப்பே உனக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா அண்ணன் கூட அவன் பார்த்துக்குவான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் கூட லேட்டாக பண்ணிக்குவான், செஞ்சுக்குவான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு உன்னை நல்லபடியாக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் இப்போ இருக்கிற ஒரு எண்ணமாக இருக்குது அப்படின்னோடனே, என்னம்மா இன்னுமே ஒரு மாப்பிள்ளை யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல, நீ என்ன திடீர்னு இப்படி நிச்சயதார்த்தம்னு சொன்னோன்னா எப்படி என்னால் அதை ஏற்றுக்க முடியும், ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, அதெல்லாம் மாப்பிள்ளைலாம் நல்ல மாப்பிள்ளை தான், எல்லாமே நல்லா படித்த ஃபேமிலி உள்ளவங்க தான், உனக்கு நான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன், நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பமாக தான் பார்ப்பேன், பையன் நல்லா ஒர்க் பண்ணுற பையனாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை அது நீ பார்த்துருக்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் யார் என்னன்னு எனக்கு தெரியணும்ல, அவன் எப்படி இருப்பான் என்னன்ட்டு, நான் திடீர்னு ஏற்றுக்க முடியாதுல்ல எதையுமே அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்கே நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துட்டாங்க. எனக்கு ஆனால் தூக்கமே இல்லை. என்னடா, எல்லாருக்குமே இருக்கிறது தானே, நம்ம திடீர்னு என்னடா அப்படி சொல்லிவிட்டு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேங்கிறாங்க, ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம், 2 மாதத்தில் கல்யாணங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் தூங்காமையே தான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானே அறியாமல் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கும், கிளம்பிட்டு அம்மா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேன்னு கேட்டதுக்கு, நான் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்ல, 1/2 ஹவரில் கிளம்பு போவோம், கார் வரப்போகுது அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்புனேன். சாரி கட்டிட்டு தான் கிளம்புனேன். இருந்தாலும் எனக்கு மனசே ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு. எங்கடா அழைச்சிட்டு போகிறாங்க, என்ன விஷயமா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அதே மாதிரி தான் எனக்கும் அது மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து ஒரு கார் ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட போணுச்சு. அங்கேருந்து 3/4 மணி நேரம், நாங்கள் இருந்த இடத்துலேருந்து 3/4 மணி நேரம் போயிட்டு ஒரு வீட்டில் நின்றுச்சு. நல்லா பார்க்குறதுக்கு ஓரளவு நல்ல வசதியான வீடு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் போனோடனே மாப்பிள்ளையோட அம்மான்னு நினைக்கிறவங்க, அதாவது அத்தை, அதாவது என் வருங்கால மாமியார்னே சொல்லலாம், அவங்க வரவேற்றாங்க. வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அதாவது மாமனார், அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4, 5 பேர் இருந்தாங்க. நாங்கள் போனோடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது
ஒரே குழப்பமா இருக்கே, திடீர்னு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலையில் தான் போய் உட்காந்துருந்தேன். முகத்துலேயும் தெரிஞ்சிச்சு. அதுக்கு கூட மாப்பிள்ளை வீட்லேருந்து கேட்டாங்க, என்ன பொண்ணு வந்து சிரிக்கவே மாட்டேங்குது, என்ன என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இல்லை இல்லை, அவளுக்கு இப்போ தானே ஊட்டேருந்து நேற்று தான் வந்தா, அதனால் கொஞ்சம் தூங்காமல் வந்து டயர்டாக இருக்கா ட்ராவல் பண்ணதுனால, அதனால் அழைச்சிட்டு வந்துட்டேன்ல, அதனால தான் அப்படி இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி சொல்லி சமாளித்தாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு மட்டும்தான் என்னோட ஒரு கவலைங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு